ஒரு மீனவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட்டை ஆட்சி செய்கிற மன்னர்கிட்ட போயிட்டு ஒரு மீன் விற்கிறதுக்காக வந்து போயிருக்காரு. போன அவர் என்ன சொல்லி அந்த மீனை விற்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அரசரே இந்த மீன் வந்து ரொம்ப அரிதான மீன், இந்த அரிதான மீனை வந்து நீங்கள் வச்சுருந்தா தான் வந்து இதுக்கு வந்து பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதை கேட்டு மகிழ்ந்து போன அரசர் வந்து என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு 5000 காசு கொடுத்து அந்த மீனை வந்து வாங்கிக்கிட்டாரு. அதை பார்த்த மகாராணி கொந்தளிச்சு, ஒரு சாதாரண மீனுக்கு போய் இவ்வளோ காசு கொடுக்குறீங்களே அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அந்த காசை திரும்பி வாங்குங்க அவன்கிட்ட இருந்துன்னு வந்து சொல்லியிருக்காங்க. அரசர் வந்து அதை வந்து மறுத்து, முடிந்ததை வந்து மாற்றுவது வந்து அழகில்லைன்னு வந்து மகாராணிகிட்ட வந்து சொல்கிறாரு. மகாராணி இருந்தாலும் பரவாயில்ல, அந்த காசு அவன்கிட்ட இருந்து எப்படியாவது பிடுங்கி ஆகணும்னு சொல்லிட்டு மன்னர்கிட்ட வந்துட்டு, இது ஆண் மீனா இல்லை பெண் மீனான்னு வந்து அவன்கிட்ட கேளுங்க, ஆண் மீனாக இருந்தால் பெண் மீன் தான் எனக்கு வேணும்னு வந்து சொல்லுங்கள், பெண் மீனாக இருந்தால் ஆண் மீன் தான் எனக்கு வேணும்னு வந்து கேளுங்க. மன்னரும் அதை கேட்டு மீனவனை வந்து திரும்பி வர சொல்கிறாங்க. கேள்வி வந்து நீயே கேளு மகாராணின்னு வந்து மகாராணிகிட்ட வந்து சொல்லிட்டாங்க. மகாராணி வந்துட்டு இதை வந்து ஆண் மீனா இல்லை பெண் மீனான்னு வந்து கேட்குறாங்க. அதுக்கு அந்த மீனவன் வந்து என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது ஆண் மீனும் இல்லை பெண் மீனும் இல்லை, இது 2 குணங்களையும் சேர்ந்த ஒரு அதிசய மீன், அதனால தான் இந்த அதிசய மீனை வந்து மன்னர்கிட்ட கொடுக்கறதுக்காக நான் வந்தேன் அப்படின்னு சொன்னான். அதை கேட்டு மகிழ்ந்து போன மன்னர் வந்து மேலும் 5000 பொற்காசுகளை வந்து அவன்கிட்ட வந்து கொடுக்குறாங்க. அதுலேருந்து ஒரே ஒரு காசு மட்டும் கீழே விழுந்து ஓடிடுது. மீனவனும் ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி தேடி அந்த காசை வந்து எடுக்கிறான். மகாராணி அதை பார்த்து கோவத்தின் உச்சத்துக்கே போய், பேராசைக்காரன் அந்த ஒரு காசையாவது இங்கே இருக்க வேலைக்காரங்க யாராவது எடுத்துப்பாங்கன்னு விட்டானா பாரு. அதை கேட்ட மீனவன் வந்து அப்படியே பாவமும் மூஞ்சி வச்சுக்கிட்டு மகாராணியை பார்த்து சொல்கிறான், மகாராணி நான் ஒன்றும் பேராசைக்காரன் கிடையாது, இந்த நாணயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரசரோட முகம் வந்து அச்சடிக்கப்பட்டிருக்கு, யாராமல் தெரியாமல் கூட வந்து இந்த நாணயத்தை வந்து மிதிச்சா என்னால் வந்து தாங்கிக்க முடியாது, அதனால தான் போய் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த நாணயத்தை வந்து எடுத்தேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கான். இதை கேட்டு இன்னுமே மகிழ்ச்சி அடைந்த மன்னர் என்ன பண்ணிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் 5000 பொற்காசுகளை வந்து கொடுத்துருக்காரு அவனுக்கு. இது மூலமாக நம்ம என்ன கற்றுக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துல யார் எப்படி பேசுகிறாங்களோ அவங்க தான் வந்து வெற்றியாளர் அடைகிறாங்க. அதாவது நம்மளோட ஜென்ரேஷன் நம்ம கும்புன்னு சொல்லலாம், ஜால்ரான்னு சொல்லலாம், ஆனால் எப்படி பார்த்தாலும் காசு வர்றதுங்கிறது அதுதான்.